பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி கள்ளக்குறிச்சி இந்த பகுதியை குலுங்குகின்ற அளவுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை சகோதரிகளும் இங்கே குழும்பி எதிரிகளை வீழ்த்துவதற்கு புறப்பட்டு விட்டீர்கள். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே திமுக எதிரியை வீழ்த்துவதற்கு சூளுரை ஏற்று கடல் போல் மகளிர் வெள்ளம் இங்கே குழுமி இருக்கின்றது. எந்த திசை நோக்கினாலும் மகளிர், இந்த மாவட்டமே குலுகின்ற அளவிற்கு தமிழகமே கள்ளக்குறிச்சியை நோக்கி பார்க்கின்ற அளவுக்கு மகளிர் வெள்ளம் ஆரவாரம் எழுச்சி. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி அதிக இடங்களிலே வென்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு இந்த கள்ளக்குறிச்சி பகுதியிலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக மகளிர் எழுச்சியை பார்க்கின்ற பொழுது ஆட்சி அமைந்து விட்டது. அண்ணா திமுக ஆட்சி அமைவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. இன்றைக்கு பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். சாதிக்கக்கூடிய திறமை படைத்த வல்லமை படைத்தவர்கள் நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள். இங்க ஒரு 4-5 நாளுக்கு முன்பு என்று கருதுகிறேன், எனக்கு முன்னாலே அக்கா வளர்மதி அவர்கள் குறிப்பிட்டார்கள். எங்கே இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வருகிறது, அவர் உரையாற்றுகின்ற பொழுது குறிப்பிட்டார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 5% தான் நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு பொய்யான செய்தியை வெளிப்படுத்தி சென்றிருக்கின்றார். சிந்தித்து பாருங்கள், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை தோற்றுவித்தது அண்ணா திமுக ஆட்சி. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று குமரகுரு அவர்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த பகுதியில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை ஏற்று கழக நிர்வாகிகள் கோரிக்கை ஏற்று பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த மாவட்ட மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது அண்ணா திமுக ஆட்சி. திரு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்ததே அண்ணா திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம். திரு ஸ்டாலின் கொண்டு வந்த மாவட்ட ஆட்சியாளர் அல்ல, அண்ணா திமுக ஆட்சியிலே அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த திட்டத்தை தான் திமுக ஆட்சியிலே முடிவிட்டு திறந்து வைத்திருக்கின்றார். நாம் பெற்ற பிள்ளைக்கு ஸ்டாலின் பெயர் வைத்திருக்கின்றார். அவ்வளவுதான் அவருடைய சாதனை. ஸ்டாலின் அவர்களே, சேலஞ்சு பண்றீங்க. எதிலே சேலஞ்சு பண்றீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடைபெற்ற பணிகள் குறித்து சேலஞ்சு பண்ணுகிறீர்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகத்திலே சேலஞ்சு பண்ணுகிறீர்களா? இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வரவேற்க பிறகு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவு சோதனைக்கு இடையிலே ஆட்சி பொறுப்பேற்று திறமையான நிர்வாகத்தின் காரணமாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏற்றம் பெறுவதற்கு அடிக்கல் விட்டவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள்.
உடைய ஆட்சியிலே மக்கள் என்ன நன்மை பெற்றார்கள்? இந்த மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டு குடி திட்டத்தை நாங்கள் கொண்டு வர முயற்சித்தோம், அடிக்கல் நாட்டினோம். அதையும் ரத்து செய்துதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. குடிப்பதற்கு குடிக்கின்ற தண்ணீரை கூட தடுத்து நிறுத்திய அரசாங்கம் தேவையா? இன்றைக்கு பாருங்கள், பாலியல் வன்கொடுமை சிறுமி முதல் முதியோர் வரை இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்ட நிகழ்வுகள் அன்றாட தொலைக்காட்சியிலே பத்திரிகையிலே வந்த வண்ணம் இருக்கின்றது. அண்ணா பல்கலைக்கழகம் அங்கே மாணவிக்கு பாலியல் கொடுமை. இன்று வரை அந்த யார் அந்த சார் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த அரசாங்கத்தால் திட்டமிட்டு அவர்கள் பொய்யான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதை மூடிய ஆதரவால் மலரும். இதில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல கோவை கல்லூரி மாணவி இன்றைக்கு பாலியல் துன்பத்திற்கு ஆளாகப்பட்டார். அதோடு திருவண்ணாமலையில் இன்றைக்கு லாரியிலே 2 பெண்கள் சென்று கொண்டிருந்த பொழுது வழியிலே காவல்துறை சேர்ந்தவர்கள் அவர்களை அந்த 2 பெண்மணியும் இறக்கி 2 இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று அவருடைய தாயின் கண்ணெதிரே அவருடைய மகளை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவையா? அதே போல சென்னை விருகம்பாக்கம் பெண் காவலருக்கு திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் பொதுக்கூட்டத்திலே பாதுகாப்புக்கு சென்ற அந்த காலகட்டத்திலே சிலர் அவருக்கு பாலியல் சீண்டல் ஏற்படுத்தினார். இப்படிப்பட்ட அவலநிலை தான் இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு அண்ணா நகர் சிறுமி பாலியல் கொடுமை, அந்த பாலியல் கொடுமையின் மூலமாக இந்த அரசு சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த பிறகு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போன அரசுதான் விடியா திமுக அரசு. உங்களுக்கு யார் விசாரித்தால் என்ன? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அதுதான் ஒரு நியாயமான அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை. இந்த அரசாங்கம் கடமையிலிருந்து தவறிய காரணத்தினால் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு சிபிஐ விசாரணை இருந்தால் நியாயம் கிடைக்கும், உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கருதிதான் உச்ச நீதிமன்றம் சென்று தீர்ப்பை பெறுகின்ற சூழ்நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகின்றது. அதே போல அரக்கோணம் திமுக நிர்வாகி தெய்வ செயல் பெண்களை மானபங்கம் படுத்திய கொடுமை எல்லா வலைதளங்களும் பார்த்தோம். இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் மந்திரி பொன்முடி நல்லா தெரியும். இவர்கள் கட்டணமில்லா பேருந்து பெண்களுக்கு என்று அறிவித்து விட்டு அமைச்சர் மேடையிலே கிண்டலா பேசுகிறார். பெண்களை பார்த்து ஓசி பஸ் எவ்வளவு அவமானப்படுத்துகிறார் பெண்களை. சிந்தித்து பாருங்கள். ஒரு அரசாங்கத்தில் அங்கம் வைக்கின்ற அமைச்சர் இப்படி பெண்களை இழிவாக பேசினால் இது இந்த அரசாங்கம் தூய்மையான அரசாங்கமா? மக்களை மதிக்கின்ற அரசாங்கமா? பெண்களை மதிக்கின்ற அரசாங்கமா? அதோடு சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி விழாவிலே ஒரு நிகழ்ச்சியிலே பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக, அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக பேசுகிறார். வெக்கமில்ல? சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க பாலியல் சீண்டலுக்கு. கிட்டத்தட்ட 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டு சொன்னால் உங்களுடைய ஆட்சி எந்த லட்சணத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமாக தமிழகத்திலே நிலவுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிராக இருக்கின்ற அரசு தேவையா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இன்றைக்கு குழந்தைக்கு எதிரான குற்றங்கள் 50% அதிகரித்து விட்டது. ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த ஆண்டை விட 2022-23 ஆண்டை விட 2023-24 ஆண்டு 2 மடங்கு உயர்ந்துள்ளது. ஆக தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, நம்முடைய வயதான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற
அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பயிருக்கு வேலி பாதுகாப்பாக இருக்கின்றது, மக்களுக்கு பாதுகாப்பு இருப்பது காவல்துறை. அந்த காவல்துறைக்கு இன்று வரை இந்த அரசாங்கம் யுபிஎஸ்சி அங்கே தேர்வு செய்யப்பட்ட டிஜிபி பட்டியலிலே ஒருவரை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்க முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. சட்ட ஒழுங்கு டிஜிபி இருந்தால்தான் இந்த மாதிரி கொடுமைகள் நிகழாமல் இருப்பதற்கு அவள் நடவடிக்கை எடுப்பார்கள். நிரந்தர டிஜிபி இல்லாத காரணத்தினாலே தலையில்லாத முண்டமாக இன்றைக்கு தமிழகம் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் சாலையிலே அவர்கள் நகை அணிந்து நடந்து சென்றால் பின்னாலேயே இருசக்கர வாகனத்தில் வருகின்றவர்கள் அந்த செயினை பறித்து கொண்டு செல்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. தனியாக வசிக்கின்ற நம்முடைய முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திட்டமிட்டு அவளை படுகொலை செய்து அவள் வைத்திருக்கிற நகை பணத்தை கொள்ளையடிக்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. காவல்துறை பெண் உயர் அதிகாரி அலுவலகத்தில் தீயிட்டு கொளுத்துகிறார்கள். எவ்வளவு வேதனை! ஒரு ஏடிஜிபி அலுவலகத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் 68 பேர் இறந்து விட்டார்கள். எவ்வளவு கொடுமையானது! அதை பார்ப்பதற்கு கூட அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட இந்த நாட்டுடைய முதலமைச்சர் வரல. சினிமா பார்ப்பதற்கு நேரம் இருக்கின்றது, சைக்கிள் ஓட்டுவதற்கு நேரம் இருக்குது, வாக்கிங் போவதற்கு நேரம் இருக்கின்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு முதலமைச்சர் தொடர வேண்டுமா? இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் 3 பேர் முதலிலே இறக்கின்றார்கள். மாலையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர், இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 பேரும் இணைந்து அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த நிகழ்ச்சியிலே பத்திரிகையாளருக்கு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறார். அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார், பல்வேறு காரணங்களினால் இந்த 3 பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் 3 பேரும் கள்ளச்சாராயம் அருந்திதான் இறந்து விட்டார்கள். அந்த உண்மையை சொல்லி இருந்தால் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்காது. அடுத்த நாள் அவருடைய 3 பேர் துக்கத்திற்கு அவருடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வந்து அதே கள்ளச்சாராயத்தை அருந்திய காரணத்தினால் கிட்டத்தட்ட 65 பேர் இறந்து விட்டார்கள். இதற்கு காரணம் இந்த மாவட்ட ஆட்சியாளர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இவர்கள் உண்மையே நடந்த சம்பவத்தை தெரிவிக்கப்பட்டிருந்தால் மக்கள் எச்சரிக்கையோடு இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்று மாவட்ட ஆட்சிகள் தவறான செய்தியை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்ததின் விளைவு இன்றைக்கு 68 பேர் நாம் இழந்து நிற்கின்றோம். இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் யார்? திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆதரவானவர்கள் தான் இந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்தவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கள்ளச்சாராயத்தை எப்படி தடுக்க முடியும்? எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் செந்தில்குமார் அவர்கள் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து இங்கே கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி முழுவதும் கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக விற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இதை தடுத்து நிறுத்தாவிட்டால் விளைவிக்க முடியாத உயிரை நாம் இழந்து விடுவோம் என்று கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே கொண்டு வந்தார். ஆனால் இந்த அரசாங்கம் செவிசாய்க்காத காரணத்தினாலே, சட்டமன்றத்திலே இந்த கவன ஈர்ப்பை எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு இவ்வளவு உயிர்களை இழந்து இருக்கின்றோம். இதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலினுடைய அரசாங்கம். அதோட திருமதி கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்றைக்கு தமிழகத்திலே டாஸ்மாக் கடை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது திருமதி கனிமொழி அவர்கள் குறிப்பிடுகிறார், டாஸ்மாக்கிலே தமிழ்நாட்டிலே திறந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இளம் விதவைகள் அதிகமாக இருப்பதாக சொன்னார்கள். இப்பொழுது என்ன நிலைமை? எத்தனை கடைகளை நீங்கள் திறந்திருக்கிறீர்கள்? எவ்வளவு சகோதரிகள்
இன்றைக்கு இளம் விதைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆளுங்கட்சி வருவதற்கு முன்பு எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக வந்த ஒரு நிலைப்பாடு. ஆக இதுதான் திராவிட முன்னேற்றக்கூடிய இரட்டை வேடம். அதோடு இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற பெண் ஊழியர்கள் அந்த பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் குறிப்பிட்டோம், அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தோம். ஆனால் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்ந்தவுடன் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருந்தது, முன்னிலை வைத்துக் கொண்டிருந்தது. அந்த அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே மத்திய அரசாங்கம் இன்றைய தினம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்தியிருக்கின்றது. சம்பளத்தையும் உயர்த்தியது. அது பொறுத்துக் கொள்ள முடியாத திரு ஸ்டாலின் அரசாங்கம், திமுக கூட்டணி அங்கமைக்கின்ற கட்சிகள் திட்டமிட்டு தாங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே மத்திய அரசாங்கம் இசைவளித்திருக்கின்றது. முதற்கட்டமாக 125 நாட்கள் வேலை கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதனால ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு தவறான அவதூறான பொய் பிரச்சாரத்தை அங்காங்கே ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்தார்கள். இப்பொழுது இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கின்றோம், 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டு விட்டது. இது உறுதியான நிலைப்பாடு. எந்த காலகட்டத்திலும் இந்த 125 நாள் வேலை திட்டம் ரத்தாகாது. அதுவும் 15 நாள்ல வேலை செய்து 15வது நாள் அவர்களுக்கு அந்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு இன்றைக்கு உத்தரவு வழங்கி இருக்கின்றது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடன் 125 நாளை 150 நாளாக உயர்த்தப்படும். அதோடு இன்றைக்கு தமிழகத்திலே உங்களுடைய மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டதை போல ஒவ்வொரு நாளும் மக்கள் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கஞ்சா போதை ஆசாமிகளால் பல்வேறு போதைப் பொருள் பயன்படுத்துவதால் இன்றைக்கு நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியிலே கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு தொலைக்காட்சியில தங்கம் என்ன நிலவரம்னு பார்ப்பாங்க, வெள்ளி என்ன நிலவரம்னு பார்ப்பாங்க. இன்றைக்கு கொலை நிலவரம் என்ன என்றுதான் தொலைக்காட்சியிலே பார்க்கக்கூடிய அவல நிலை திரு ஸ்டாலின் ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார்கள் திரு ஸ்டாலின் அவர்கள். அதிலே நாளில் ஒரு பங்கு அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படவில்லை. நேற்று தினம் பத்திரிகையிலே பார்க்கின்ற பொழுது 80% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு அவதூறான பொய்யான செய்தியை இன்றைக்கு முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அவருடைய கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது உண்மைங்களா? உண்மையா? திரு ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புகளை நிறைவேற்றப்பட்டதா? நீங்களே சொல்லுங்க. அத்தனையும் பொய். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தல. ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலாக 2 கிலோ சர்க்கரை கொடுத்தாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுத்தாங்களா? நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள்
கல்வி கற்பதற்கு வங்கியில வாங்கி கடன் ரத்துன்னு சொன்னாங்க. ரத்து பண்ணாங்களா? நீட் தேர்வு ரத்து செஞ்சாங்களா? நீட் தேர்வு ரத்து செய்ய ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்பொழுது ரகசியத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவித்தார். நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கின்ற காரணத்தினாலே இதை நிறைவேற்ற முடியாது என்று ரகசியத்தை சொல்லி உடைத்து விட்டார். இதுதான் திமுகவுடைய நிலைமை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது ஒரு குடும்ப கட்சி, வாரிசு அரசியல். சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கட்சியில திரு கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். திமுக கட்சியிலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சாதாரண தொண்டன் கூட இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக வர முடியும். ஒரு சாதாரண தொண்டன் கூட சட்டமன்ற உறுப்பினராகலாம், நாடாளுமன்ற உறுப்பினராகலாம், அமைச்சராகலாம், ஏன் முதலமைச்சரே ஆகலாம். ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக போல குடும்ப கட்சி அல்ல. இந்த கட்சியிலே சுதந்திரம் இருக்கின்றது. யாரெல்லாம் உழைக்கின்றார்களோ, யாரெல்லாம் கட்சிக்கு தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றார்களோ, மக்களுக்கு உழைக்கின்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் அவருடைய வீட்டு கதவை தட்டி தானாக பதவி கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுகவை எடுத்துக்கங்க. திரு பொன்முடி இருந்தா அவருடைய மகன் தான் வருவாரு. திரு நேரு இருந்தா அவருடைய மகன் தான் வருவாரு. இன்னைக்கு திண்டுக்கல் இருக்கின்ற பெரியசாமி அவர் இருந்தா அவருடைய மகன் தான் வருவாரு. இப்படி அவருடைய வாரிசுகள் தான் இன்றைக்கு அரசியலிலே வரவும் முடியும், அரசியல் சார்ந்த பதவிக்கு வரவும் முடியும். அண்ணா திமுக அப்படி இல்லை. உங்க கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ யார்? உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அவர் எங்கே இருக்கிறார் சொல்லு பார்க்கலாம். சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கின்றவர் கூட பதவிக்கு கிடைக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. ஏழை பணக்காரர் என்று வித்தியாசம் பார்ப்பதில்லை. யார் உழைக்கின்றார்கள், யார் மக்களுக்கு சேவை செய்கின்றார்கள், யார் இயக்கத்திற்கு விசுவாசமாக இருக்கின்றார்கள், அதைத்தான் முன்னிறுத்தி அண்ணா திமுக அவளுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றது. இது அண்ணா திமுக கட்சி. திமுக கட்சி அப்படி அல்ல. இன்றைக்கு அதோட விலைவாசி உயர்வு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. இன்றைக்கு அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். அதோட கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது. ஜல்லி விலை உயர்வு, எம்சேண்ட் விலை உயர்வு, செங்கல் விலை உயர்வு, கம்பி விலை உயர்வு, சிமெண்ட் விலை உயர்வு, மரம் கேட்க வேண்டிய இல்லை, பல மடங்கு உயர்வு. இனி இந்த ஆட்சியில் வீடே கட்ட முடியாது. வீடு கட்டினா கனவுல வீடு கட்டிக்கலாம், நிஜத்தில் வீடே கட்ட முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடனே பட்டியலின மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள் அவருடைய குடும்பத்தில் வயது வந்தவர்கள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்றவர்களுக்கு வீடு இல்லாமல் இருப்பதாக எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றது. அப்படி திருமணமாகி தனி குடித்தனம் போகிறவர்களுக்கு அரசாங்கமே சொந்தமாக நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு பட்டியல மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். ஏழை மக்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலே. அதுபோல நிறுத்தப்பட்ட திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் அதிமுக ஆட்சி தொடரும். திருமண உதவி திட்டம் 25,000 50,000 வழங்கப்படும். அந்த திட்டத்திலே இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் மகிழ்ச்சியோடு தீபாவளி பண்டிகை கொண்டாடுகின்ற விதமாக பட்டு சேலை வழங்கப்படும். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். கிராமத்திலிருந்து நகரம் வரை இருக்கின்ற பெண்களுக்கு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய சூழலை உருவாக்கி தரப்படும். எல்லா மாவட்டங்களிலும் பெண்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கின்ற விதமாக தொழிற்சாலைகள் அமைத்துக் கொடுக்கப்படும். மாணவ சமுதாயம் வளர வேண்டும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தொழில் சிறக்க தொழிற்சாலைகள் அதிகமாக திறக்கப்படும். அதனால் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வளர்ந்தவுடன்
இவ்வளவு திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது நாங்கள் பொங்கல் பரிசு கொடுத்தோம். அப்பொழுது 2500 ரூபாய் கொடுத்தோம். அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது என்ன குறிப்பிட்டார்? எனக்கு 5000 ரூபாய் கொடுக்க சொன்னார். அப்பொழுது அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் கொடுக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நான் 15 நாளுக்கு முன்பாகவே கூட்டத்தின் வாயிலாக இந்த முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றேன். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது கோரிக்கை வைத்தீர்கள் 5000 கொடுக்க வேண்டும் என்று. இப்பொழுது முதலமைச்சராக இருக்கின்றீர்கள். நீங்க வைத்த கோரிக்கையின் அடிப்படை எல்லா குடும்ப அட்டைக்கும் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தோம். ஆனா 3000 தான் கொடுத்திருக்கிறார். 3 வருஷமா எதுவுமே கொடுக்கல. இப்பொழுதுதான் கொடுத்திருக்கிறார். ஆக அது மட்டுமல்ல, லேப்டாப் நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி நம்முடைய மாணவர் சமுதாயம் கிடைக்க வேண்டும். பெரும்பாலும் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் 12000 ரூபாய் செலவழித்து மடிக்கணினி வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கின்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே 10 ஆண்டு காலத்தில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம். சுமார் 7300 கோடி ரூபாய் இதற்காக செலவழித்தோம். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து வலியுறுத்தினோம். நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வர திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய மாணவருடைய திறமையான மாணவர்களை உருவாக்கக்கூடிய லேப்டாப் திட்டத்தை நிறுத்திவிட்டீர்கள். அதை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் வலியுறுத்தினோம். பொது வழியிலே பேசினோம். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம். 4 ஆண்டு காலம் திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோல்வி அடைந்து விடும் என்ற தோல்வி பயத்திலே இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவித்து இன்றைய தினம் அவர் முதற்கட்டமாக அந்த திட்டத்தை அறிவித்து கொடுத்திருக்கின்றார் மாணவர்களுக்கு. நாங்கள் அந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். திரு ஸ்டாலின் அவர்களை இப்பொழுது ஏற்றுக்கொண்டு விட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் சிறப்பான திட்டம் என்று இன்றைய முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்றார். சிந்திச்சு பாருங்க, 4 ஆண்டுகளவா கொடுத்திருந்தா மாணவர்கள் எவ்வளோ பயன்பெற்றிருப்பாங்க. இல்ல நீங்க கொடுக்கிறது ரைட், வேண்டாம் நாங்க சொல்லல, அதை வரவேற்கிறோம். எப்ப கொடுத்திருக்கணும்? கல்லூரி ஆரம்பத்திற்கு முன்பாகவே இந்த ஆண்டு துவக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கலாம். அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த கல்லூரியில் சேர்கின்ற மாணவர்கள் கடன் உடனே வாங்கி இந்த லேப்டாப் வாங்கியிருக்க மாட்டாங்க. அவர்கள் வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இறுதி ஆண்டு முடிச்சு வெளியிலே போறாங்க, அவர்களுக்கு கொடுக்குறீங்க. இதனால என்ன பயன்? சிந்திச்சு பாருங்க. ஒரு திட்டத்தை கொடுக்கின்ற பொழுது மாணவர்களுக்கு நலன் பயக்கின்ற திட்டமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆரம்பத்திலே 2025ஆம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பாகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருந்தால் மாணவனுடைய சுமை குறைந்திருக்கும். பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர், நாட்டை ஆளுகின்ற காரணத்தில்தான் இப்படிப்பட்ட அவல பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர், நாட்டை ஆளுகின்ற காரணத்தில்தான் இப்படிப்பட்ட அவலநிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிந்திச்சு பாருங்க. நம்முடைய தாய்மாருடைய கஷ்டத்தை உணர்ந்து இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்டாங்க வாக்குறுதி. எல்லா குடும்ப அட்டைதாருக்கும் விலையெல்லாம் மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி வழங்கப்படும் என்ற திட்டத்தை கொடுத்து அறிவிக்கப்பட்டு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு பணக்காரர் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கிறதோ அதே பொருள் ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும், குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவருடைய பெண்ணுடைய சுமையை குறைக்க வேண்டுவதற்காக எல்லா குடும்ப அட்டைக்கும் விலையெல்லாம் மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவக் கல்வி கிடைக்க வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்குவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் 41% இன்றைக்கு 3000 பேர் மருத்துவக் கல்வி கிடைக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதே போல ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி
10 ஆண்டுல 2011 2021 வரைக்கும் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4.25 ஆண்டு ஆகிவிட்டது. இந்த 4.25 ஆண்டு காலத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வர முடியவில்லை. ஒரு கையிலாகாத அரசாங்கம். அதுபோல தமிழகத்திலே நிர்வாகம் சிறப்பாக இருக்க என்பதற்காக 6 மாவட்டத்தை புதிதாக தோற்றுவித்தோம். அதுதான் கள்ளக்குறிச்சியும் ஒன்று. 7 சட்டக்கல்லூரியை கொடுத்தோம், 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம், 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம், 4 பொறியியல் கல்லூரி, 5 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், இங்கே பிரம்மாண்டமாக கால்நடை பூங்கா 1000 கோடியில் 50 ஏக்கர்ல கொடுத்தோம். இப்படி சாதனை மேல் சாதனை படுத்தும் ஸ்டாலின் அவர்களே, தெரியாட்டுனா படிச்சு தெரிஞ்சுக்கங்க. சேலஞ்சு பண்ற விட்டுருங்க. சேலஞ்ச் என்று சொல்லி இருக்கிறீங்க. சேலஞ்ச் என்ன? நீங்க ஒரு மேடை போடுங்க, அதே மேடையில் நான் வருகின்றேன். எங்களுடைய அதிமுக ஆட்சியிலே நடைபெற்ற பணிகளை சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். இதுதான் சேலஞ்சு. ஆனா அப்படி இதை தெரிவித்தார். உடனே அங்க இருக்கிற ஒரு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், வேண்டுமென்றே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுறார். நாங்க சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று. நீங்கள் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அத்தனையும் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை தானே. எங்கே பார்த்தாலும் பாலங்கள் சாலைகள் அற்புதமாக கொடுத்தோம். இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை நம்முடைய மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு ஆரம்பப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, ஆரம்பப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி என்று அதிகமான பள்ளிகளை திறந்து கற்போடைய எண்ணிக்கை தமிழகத்திலே முதலிடத்துக்கு கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி 2015 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்துக்கு வந்து நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அம்மாவுடைய வழியிலே வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் பிரமாண்டமான தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் 3,500,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு இன்றைக்கு பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. பல பணிகள் முடிவெற்று இன்றைக்கு நமக்கு வேலைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. இதுதான் சாதனை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு இந்த 4.25 ஆண்டு காலத்தில் எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் சொல்லுகிறார், தொழில்துறை அமைச்சர் சொல்றார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தோம் என்று வெள்ளை அறிக்கை கொடுங்க. அது கேட்டால் வெள்ளை பேப்பரை நீட்டார். வெள்ளை பேப்பர் தான் உண்மை, எதுவுமே செய்யல. அவர் காட்டியது உண்மைதான். அதிமுக ஆட்சியில இவ்வளவு திட்டங்களையும் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். வெளிப்படையா சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை தொழிற்சாலை கொண்டு வந்தீர்கள், எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீர்கள், அதனுடைய நிலைமை என்ன, அதை சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது என்று சொல்லுங்கள். மக்கள் கேட்கிறார்கள். கேட்டா பதிலே இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற கழக வேட்பாளர் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்து எண்ணற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும். குறிப்பா நம்முடைய பெண்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, அதோட மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். கூட்டம் முடிந்த பிறகு எல்லோரும் வாகனத்தில் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த மகளிர் மாவட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, அவருக்கு உறுதுணையாக இருந்த ஒன்றிய செயலாளர், நகரச்சார், பேரோச்சா கழக நிர்வாகிகளுக்கும், மாவட்ட மகளிரை சேர்ந்த சகோதரிக்கும், அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மகளிரை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற மகளிரை சேர்ந்த சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.